வருடத்தில் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். அதில் 1ஆம் தேதி கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு இடைப்படுவார். அல்லேலூயா. அவர் பேசும்போது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. வசனங்கள் விடுதலை உண்டாக்குறது. எனக்கு நாங்கள் சொல்லப்போனால் நான் இந்தியன் ஆர்மியில் பணி புரிந்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 1997 வருடம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி என்னுடைய 2 பிள்ளைகள், நாங்கள் குடும்பத்தோடு இருந்தோம் ஜம்மு காஷ்மீர் பகுதியில். அப்போது என்னுடைய 2 பிள்ளைகள், பெரிய மகள் ஒரு 9 வயசு, சின்ன மகன் வந்து ஒரு 6 வயசு. இந்த 2 பிள்ளைகளும் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு நாங்கள் ராவி நதி என்ற ஒரு கெனாலில் 2 பிள்ளைகள் ஒரே நாள் விழுந்து 2 பேருமே ஒரே டைமில் மறித்து விட்டார்கள். 1997 ஜூலை மாதம். 98 நாங்கள் என்னுடைய மனைவியின் பார்க்கும்போது ரொம்ப அவங்களும் வந்து ஒரு பைத்தியக்காரர் போல மாறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 29 கிலோ வந்துட்டாங்க. புரியுங்களா? அது பிறகு என்னுடைய வேலையை நான் வேலை செய்யணுமா, ஊழியம் செய்யணுமா, உலகத்தில் கடவுள் ஒருவர் யார், உண்மையான கடவுள் யார், அல்லேலூயா அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. அங்கே தரிசனமான பிறகு என்னுடைய வேலையை நாங்கள் எழுதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், சென்னை பட்டணம், சொந்த ஊர் அரக்கோணத்துக்கு வந்து ஒரு வருஷத்தை அங்கே இருந்தோம். மறுபடியும் ஆண்டவர் எங்களுக்கு இன்னொரு வேலை, ஒரு 5000 பேர் அப்ளிகேஷன் போடும்போது அதில் ஒரு வேக்கண்ட்டை தான் இருந்தது. அந்த வேக்கண்ட்டை நான் உனக்கே தரேன்னு சொல்லி அந்த வேக்கண்ட் ஆண்டவர் கொடுத்து அந்த வேக்கண்ட்டை பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளே இருக்க ஜபக்குழுவில் போய் நாங்கள் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 7 வருஷம் நாங்கள் பைபிள் கிளாஸ் படித்து PhD முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஆவடியில் ஏசிய சபையில் இணைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அங்கே ஒரு 23 வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் இப்பொழுதும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் வந்து எங்களுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்ததுனால எதுக்காக கர்த்தர் அழைச்சார் நான் கேட்கும் போது, நீ 2 பிள்ளைகளை இழந்தாய், புரியுங்களா? பிசாசு 2 பிள்ளைகளை எடுத்ததுனால கோடிக்கணக்கில் நீ அந்த ஆத்துமாக்களை எடுத்துன்னு வரணும் அவங்ககிட்ட இருந்து. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு இந்த நாளில் உலகம் அதாவது இந்தியா ஃபுல்லாக கொண்டு போய்க்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பல மாநிலங்களில் போயிட்டு 12 மணி நேரம் பிரேயர் வைத்திருக்கிறோம். போகாத மாநிலம் இல்லை, போகாத மாவட்டம் கிடையாது. அல்லேலூயா. எல்லா மாநிலங்களிலும் மிசோரம் அண்டு சிக்கிம் தவிர இது எல்லா மாநிலங்களில் போயிட்டு அங்கே 12 மணி நேரம் ஒரு பிரேயர் நடத்திட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு 24 hours பிரேயர் நடத்தியிருக்கிறோம். இரவு பகலும் சாப்பிடாமல் தூங்காமல். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த மாதிரி 2 பிள்ளைகள் இழந்துட்டோமே அப்படின்னு கேட்கும் போது தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தெல்லாம் ஆண்டவர் சொன்னார். புரியுங்களா? அப்போது ஆத்மா ஆதாயம் செய்வதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்காக நீ கோடிக்கணக்கில் நீ உருவாக்கணும். அல்லேலூயா. கோடி சீசர்களை உருவாக்குறதுக்கு சாதாரண ஜபலாம் ஜெபித்த முடியாது. மணிக்கணக்கில் நீ உட்கார்ந்து சொல்லும் போது தான் வேதத்தை படிக்கும் போது வேதத்தில் எஸ்தர் ஜபம் இருந்தது. 3 பகல் 3 இரவு. அந்த 3 பகல் 3 இரவு ஜெபிப்பதற்கு தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி சாப்பிடாமல் தூங்காமல் இப்படி ஒரு ஜபத்தை நடத்தி கிருபை செய்தார். அது பிறகு யோபு ஜெபம் பண்ணார் 7 இரவு 7 பகல் என்று. அது ஒரு இடத்துல நாங்கள் 7 பகல் 7 இரவு என்று தேவ பாதத்தில் உட்காந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார் 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலருடைய ஜபங்கள். அந்த ஜபத்தை நாங்கள் என்ன பண்ணோம், இரவும் பகல் என்று பாராமல் 2 முறை ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை முறை? 2 முறை. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொன்னார் தானியேலுடைய ஜபம் 21 இரவு 21 பகல். அந்த ஜபத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார். அதுவும் 21 இரவு 21 பகல் சாப்பிடாமல் தூங்காமல் அது ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு பிறகு 40 இரவு 40 பகல் மோசே, எலியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபங்களை போட சொன்னார். அதையும் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அது மேலும் ஒரு அபிஷேகத்தை இதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லி முடிச்சேன். ஆனால் ஒரு 3 நாள் 3 பகல் உட்காரத்துக்கு எவ்வளோ கடினன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இப்படி ஒரு அபிஷேகத்தை கொடுத்து தான் ஆண்டவர் கோடிக்கணக்கில் சீசர்களை உருவாக்கணும். அப்போ ஒரு கோடி பேரை உருவாக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் இது தமிழ்நாட்டில் உருவாக்கணுமா, இந்தியாவில் உருவாக்கணுமா, இல்லை அதாவது வெளிநாடுகளில் உருவாக்கணும்னு கேட்கும்போது தமிழ்நாட்டிலே இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 39 மாநிலம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மாநிலத்தில் ஒரு 39,000 பேர் உருவாக்கினாவே ஒரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் உருவாக்க முடியும். அல்லேலூயா. வட மாநிலத்தையும் உருவாக்க முடியும், தமிழ்நாட்டிலே 1 கோடி உருவாக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த 1 கோடி பேர் ஜாமக்காரர்கள், 1 கோடி சீசர்கள், 1 கோடி போர் சேவர்கள், 1 கோடி ஊழியர்கள். அல்லேலூயா. ஒரு 300 சபையை வட மாநிலத்தில் ஸ்தாபிக்க ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நான் செபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்தியன் ஆர்மிலேருந்து வெளியே வந்தோம், பிள்ளைகளை இழந்தோம், வேலை இழந்தோம், மனைவியினுடைய சரீரத்தில் அநேக பலவீனம்.
டாக்டர் சொன்னாங்க மறிச்சிடுவாங்க, இன்னும் பிழைக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன் டாக்டர்கிட்ட, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, அவங்க ஒரு நாளும் மறிக்க முடியாது, அவர் எங்களுக்காக ஊழியத்தை கொடுத்துக்கிறான்னு சொன்னால், அதே போல் ஆண்டவர் என்ன பண்ணார், இன்னைக்கு உங்கள் மதியில் வந்து ஜெபிக்க ஆண்டு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த 2 பிள்ளைகளே மறிக்கலாம் கூட நாங்கள் வந்து சாட்சி கொடுத்துருக்க முடியாது. பிசாசு அவன் எடுத்தா மறுபக்கம் ஆண்டவனும் பண்ணார், அநேக ஆவிக்குறி பிள்ளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் 7000 பிள்ளைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. பல சபைகளில் போய் நடத்தவும், பல சபைகளில் போய் என்னுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கவும், அவங்களை உருவாக்கவும் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை கொடுத்தார். யார் 10 நிமிஷம் கொடுக்குறாங்களோ, காணி கொடுக்குறாங்களோ இல்லையோ அதெல்லாம் பார்க்கறதில்ல. கூப்பிட்ற இடத்துல நாங்கள் போயிட்டு 2 பேர் இருந்தால் கூட ஊழியம் செய்யிட்டு வந்துடும். அல்லேலூயா. ஏன்னா ஊழியம் அவர் 1000 பேர் இருந்தால் தான் அபிஷேகம், அப்படிலாம் கிடையாது. எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தர் நாங்கள் கிரியை செய்கிறாரு. அல்லேலூயா. அப்படி ஒரு ஊழியத்தை தான் ஆண்டு கொடுத்தாரு. இன்னும் நாங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களுக்காக உங்கள் ஜெபம் என்ன பண்ணுங்க, ஒரு நிமிடமாவது சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசம் 2 டிவியில் இது வரைக்கும் மெசேஜ் போயின்னு இருக்குது. நித்தியன் டிவிலையும் ப்ளஸ் வந்து ஜெயன் டிவிலையும் வருஷம் ஃபுல்லாக போகுது. ஒவ்வொரு நாளும் 3:30 மணிக்கு சாயந்தரத்துலேருந்து 4:30 வரைக்கும், 3 to 4 வரைக்கும் இந்த 2 டிவியில் நிறைய பேர் பார்த்து கன்னியாகுமரியிலேருந்து எல்லா பக்கத்துலையும் ஃபோன் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆரணிகளுக்குள்ளேருந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஏன்னா அப்படின்னா ஆண்டு கொடுத்த ஊழியங்கள். அல்லேலூயா. அவர் நடத்துகிறாரு, நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டு சொல்ல வாஞ்சை, வைராக்கியம், விசுவாசம் பெருகும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பெருகிடும். அல்லேலூயா. ஒரு நாளும் ஊழியம் வந்து இன்றைக்கி ஊழியம் செய்யறதுக்கு இன்னும் நம்ம இது மாதிரி ஒரு 100 கும்பலம் வந்தால் விட ஆண்டு ஏற்றுக்கிறாரு, ஊழியம் தராரு. இல்லைன்னு ஊழியத்துக்கு ஆண்டுகிட்ட வேலை இல்லைன்னு யாருமே சொல்கிறதே இல்லை. எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்கு அது பிடிக்கும். புரியுங்களா. ஆத்மா ஆதாயத்துக்காக 1000 கணக்கில் ஊழியம் இருக்குது. அதில் எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தருக்கு பிரியம் தான். எந்த ஊழியத்தை அவர் தள்ளிடுறதே இல்லை. புரியுங்க. ஏன் அது ஒரு ஆத்மா வருதுன்னு அவருக்கு பிரியம். அதுதான் ரத்தம் சிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் வந்து இந்த ஊழியங்களை கொடுத்து, இந்த ஊழியத்தில் 21 ஊழியங்களை கொடுத்துருக்கிறார். அந்த 21 ஊழியத்தில் வந்து இந்த ஊழியர் கூடிகளை போய் பேசுறதும் ஒரு ஊழியம்தான். அல்லேலூயா. அதில் போயிட்டு பல உங்கள் மூலமாக பல சீசர்களை உருவாக்குறோன்னா நீங்கள் சொல்லும் போது நாங்கள் வந்து அதை உருவாக்குறோம். பல இடங்களில் ஒரு 72 மணி நேரம் ஜெபம் சொன்னீங்கன்னா அங்கே வந்து நடத்துகிறோம். அல்லேலூயா. ஏன்னா ஜெபத்தினுடைய அளவு தான் வந்து ஆத்மா. ஜெபத்தினுடைய அளவு நீங்கள் குறைச்சிங்கன்னா ஆத்மா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிவிடுவார் ஆண்டவர். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, புரியுங்களா. அப்போ ஜெபம் வந்து எவ்வளோ நம்ம ஜெபிக்கிறோமோ, இந்த ஜெபம்லாம் வந்து நாங்கள் ஜெபித்த பிறகு தான் எல்லா இடங்களிலையும் ஓப்பன் ஆச்சு டோரு. அல்லேலூயா. ஜெபம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஊழியத்தினுடைய ஆத்மா ஸ்டாப் ஆகிடும், வர வேண்டிய காணிக்கை ஸ்டாப் ஆகிடும், கொடுக்க வேண்டிய விசுவாசம் கொடுக்காமே நிறுத்துவாங்க. புரியுதுங்களா. அப்போ ஜெபத்தினுடைய அளவு பெருகும் போது நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டாகின அது உறவு பெருகும் போது தானாகவே எல்லா நன்மைகளும் நம்ம ஆண்டவர் சந்தித்துறாரு. அல்லேலூயா. அவருக்கு நினச்சா 1000 பேர் உட்கார கூட ஆலயத்தை கட்டி தருவார், 10,000 பேர் உட்கார ஆலயத்தை கட்டுவார், 1,00,00,000 பேர் உட்கார ஆலயத்தையும் கட்டுவார். நம்முடைய ஜெபத்தினுடைய அளவு பெருக 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 அந்த ஊழியம் வந்து வளர்ந்துனே இருக்கும் எப்பவுமே. அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க சுருக்கமாக நம் சொல்லப்பட்ட நேரத்தில் அதை முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால் சபை வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தான் இன்றைக்கி தலைப்பு. ஒரு சபை வளர்ச்சிக்காக நாம் என்ன செய்யணும், அதில் ஒரு 7 குறிப்புகளை 7 வார்த்தைகளை கர்த்தர் ஆவியானவர் என்னோட ஆண்டவரோடு நான் பேசும்போது, ஆண்டவரே நாளை தினத்தில் உங்களுடைய ஊழியர்களுடைய நீர் ஆண்டவரே அவர்களை தாயின் கருவிலே முன்குறித்து இருக்கிறீர், முன் அறிந்திருக்கிறீர், அவர்களை அழைத்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே அவர்கள் நீதிமானம் ஆக்கியிருக்கிறீர், அவர்களை உண்மையுள்ள ஆக்கியிருக்கிறீர். ஆண்டவரே அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இப்படி அவர்கள் ஊழியர்கள் மத்தியில் நீ பேசணும் ஆண்டவரே. அதுக்கு என்ன வார்த்தைன்னு கேட்கும் போது ஆண்டவர் ஒரு 7 வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்தார், இந்த வார்த்தையை நீ சபைக்காக சொல்லு அப்படின்னு சொன்ன பிறகு தான் இன்றைக்கி அந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட போகிறார். அல்லேலூயா. அதில் முதலாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து சுத்திகரிப்பு. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆவி ஆத்மா சரீரம், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொதுவான வாழ்க்கை, வேலை வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, இந்த 7 காரியங்களிலே ஒரு ஊழியக்காரர் கூட இருக்கிற விசுவாசிகள் என்னென்ன செய்யணும், ஊழியரோடு இணைந்து எப்படி செய்யணும், இந்த 7 காரியங்கள். அல்லேலூயா. மூன்றாவது நாங்கள் பார்க்கும்போது ஒரு தேவ சித்தத்தை எப்படி செய்வது, சபை வந்து எப்படி தேவ சித்தத்தை செய்யணும் ஊழியர்கள். நான்காவதாக நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான்காவது எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி ஜெபம்,
ஒரு ஐக்கியம் எப்படி ஜெபிக்கணும், ஒரு குடும்பம் எப்படி ஜெபிக்கணும், ஒரு சபை எப்படி ஜெபிக்கணும், இது குறித்து. ஆறாவதாக பார்க்கும்போது சீசன் ஜாமக்காரன் யுத்த வீரன், இது சபையிலே எப்படி உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு அடுத்தது 5 சொல்லிட்டு ஆறாவது நம்ம பார்க்கும்போது, ஆறாவதாக என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் சபைக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த சபையில் இருதயத்துக்கு ஏற்ற, ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் தான் நம்ம எல்லாமே. ஆனால் அவங்க என்ன செய்ய வேண்டும், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் செய்ய வேண்டிய வேலைகள். கடைசியாக சபை நிறைவான வளர்ச்சிக்குள் பூரண புருஷராக மாற வேண்டும். அல்லேலூயா. என்ன புருஷர்? பூரண புருஷராக நம்முடைய விசுவாசிகள் எல்லாம் பூரண புருஷருக்குள்ளே வரணும். அதுதான் ஆண்டவர் சித்தம். இந்த 7 காரியங்களை குறித்து ஆவியனை எங்களுக்கு தெளிவாக சொன்னதுனால, முதலாவது சரீர சுத்திகரிப்பு, ஆவியில் சுத்திகரிப்பு. நம்முடைய சரீரத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. புரியுங்களா? இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில், இந்த சரீரத்தில் எப்படி தான் இந்த குற்றம் வருகிறது, இந்த குற்றத்தை நம்ம எப்படி அறிக்கை செய்யணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லித்தர மற்ற விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நம்ம சொல்லித்தரலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாவம் வந்தாலும் விட்டுடுவாங்க. அதை அறிக்கை செய்யாதனால அந்த பாவம் அவங்களுக்குள்ளே இருக்கும். புரியுங்களா? ஏன் பாவம் மனுஷனுக்குள்ளே வருகிறது என்றால், ஒன்று துன்மார்க்குள்ள ஆலோசனை உட்காருவாங்க, இல்லை பாவிகள் வழியில் உட்காருவாங்க, இல்லை பரியாசகரத்தில் நிற்பாங்க. அல்லேலூயா. இப்படி விசுவாசிகள் எங்கே நிற்கன்னு அவங்களுக்கே தெரியாத பாவத்தையே மூட்டை கட்டி கொண்டு சபையில் தான் விற்பாங்க. அப்போ மேய்ப்பர் என்ன பண்ணணும், அவங்கள ஜெபிக்கணும், சுத்திகரிக்கணும், அவங்க பலவீனம் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எல்லாமே செய்யணும். புரியுங்களா? அவங்கள முதலாவது நம்ம சுத்திகரிப்பு உண்டாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள என்ன உண்டாகுது, விடுதலை உண்டாகிடுது. அவங்க விடுதலை இருந்தாலும் 10 ஆத்மா கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்போ விடுதலை இல்லாத ஒரு விசுவாசத்தை பார்த்து மற்றவங்களுக்கு உள்ளே வர மாட்டேன்றாங்க, அவங்களுக்குள்ள இடரல் உண்டாகிடுது. அதனால் முதலாவது நம்ம 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1:7 வீட்டில் வாசிப்பாங்க. வாசிங்கம்மா. 1 யோவான் 1:7, 8, 9 3 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். மைக் இருக்குங்களா? மைக் இருந்தால் கொடுங்க, அந்த மைக் கொடுங்க. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாம ஒளியில் நடந்தால் ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். ரத்தம் சுத்திகரிக்கும்.